பேராண்டியே எந்திரிக்கல 2 பேர் தண்ணி காய வச்சிருக்கேன் குளிங்கல எந்திரிக்கல. இன்னைக்காச்சும் குளிங்கல 3 பேருமா இன்னைக்காவது குளிக்கல வாங்கல பெசாட்டி எந்திரிங்கல. ஏ கிளவியா என்னை தூங்க விடு. அங்கே பக்கத்தில் ஒருத்தன் மூக்கொழி இருக்கான்ல அவனை குளிக்க சொல்லு ஃபஸ்ட்டு. அடுத்து நான் குளிச்சுக்கிறேன். கொஞ்சம் இப்போ தான் தூங்குனேன் அதுக்குள்ளே வந்துக்கிட்டு இந்த குளிர்காலத்தை எப்படி தான் குளிக்கிறது. நல்லா உடம்புலாம் நடுங்கிக்கிட்டு கிடக்குது. ஏலே நீங்கள் வெயில் காலமாக இருந்தாலும் இதை தானே சொல்கிறீங்க குளிருதுன்னு எப்போ பார்த்தாலும் இதே சொல்றீங்க. ஏன் குட்டி கருவாயா எந்திரிக்கையே இல்லையால இப்போ மிதிச்சு தள்ளவா எந்திரல. கிளவி நீ சுடுது நீ எடுத்து வாழை ஊற்றி கிளவியே நான் இப்போ எந்திரிச்சிட்றேன். போய் சீக்கிரம் நீ ஊற்றி வையே. ஐயா தண்ணி புற போச்சே அது மேலே ஊற்றிச்சே எல்லாமே. ஐயோ எரியுது என் உடம்புலாம் எரியுது. அடி பாதி என்னைய கொண்டுட்டியடி. என் உடம்புலாம் சுருங்கிருச்சு. என் தோல்லாம் போச்சு. இனிமேல் யார் இன்னும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அட கடவுளே கருவாயா எங்கிருச்சு தொலைடா. என் அழகே போச்சு எங்கிருடா. ஏல குட்டி கருவாயா எதுவும் போடா வாடன்னு எதுவும் கூப்பிட்டியால இல்லை என் காலத்தை அப்படி கேட்டுச்சா. அப்படி மட்டும் கூப்பிட்டுருந்தா வாயை தைச்சு வச்சு புரியும் பார்த்துக்க. அண்ணா ஒன்று போய் நம்மள கூப்பிடுவேண்ணா. அண்ணா இந்த கிளவி சுட சுட தண்ணி என் மேலே ஊற்றிடுச்சேண்ணா. என் தோலெல்லாம் சுருங்கி போயிருச்சு. எல்லாம் ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்குது. நீ பாக்குறியா இல்லையா உன் தம்பி இப்படி இருக்கிற நிலைமைய பார்த்து உனக்கு சந்தோஷமா இருக்கா அண்ணா. என் பாரியும் உடம்பெல்லாம் போச்சு நான் என்ன பண்ணுவேன். ஐயோ அம்மா எரியுதே. கிளவிய சுடுதண்ணிய பார்த்து கொண்டுட்டு போக வேண்டியதானே. அவன் மேலே எது கிளவி ஊத்துன உன் கண்ணை பெடநில வச்சுட்டு போறியா என்ன. பாவன் உடம்பு எரியுதுன்னு அழுதுகிட்டு கிடக்குறான் போல நீ குத்துக்களை கிடக்க அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிற. என் தம்பி மேலே ஊத்துன உடனே நான் சும்மாவே விட மாட்டேன் கிளவிய. இல்லை அமைதியால நான் ஊத்துனதே பச்சை தண்ணியில் அவனுக்கு இன்னும் நான் தண்ணியை எடுத்துட்டு வரல. ஏன்னா காய போகிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தல அது அவன் மேலே ஊற்றிட்டு உடனே எந்திரிச்சு பணத்திக்கிட்டு கிடக்குறியான். பச்சை தண்ணி ஊற்றுனதுக்கு எந்த ஆக்டிங் போடுறான் பாருலவே உடம்பு எரியுது. அம்மா வேற ஐயோ வேற அவனுக்கு. அண்ணா அது எதுக்கு எரிஞ்சிச்சுன்னு தெரியலன்னா பச்சை தண்ணி தான் ஊற்றினே கிளவி. நான் கூட சுடுதண்ணின்னு நினச்சி முன்கூட்டியே அழுதுட்டேன். ஏலே வலிக்காம எதுக்குல கத்துன ஆளு முகரையும் பாரு. நான் கூட ஏதோ உண்மையில தான் எரியுதுன்னு கத்துறேன் பார்த்தா பச்சை தண்ணி ஊற்றுனதுக்கு அந்த கத்தி இருக்கிற நீ ஏல. அண்ணா நான் கூட சுடுதண்ணி தான் நினச்சேன் அண்ணா. உண்மையிலே உடம்பு எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அண்ணா. அதுக்கு தான் அழுதேன் அண்ணா. நீ ஒன்றும் கண்டுக்காத நீ படுத்து தூங்கு. நானும் படுத்து தூங்குறேன். இந்த மூக்கொலிக்கு போய் பெரிய நடிப்புக்காரனா வருவாள் வருங்காலத்தில். ஆளு மூஞ்சியும் பாரு. என்னன்னே தடியண்ணே எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி இருந்துச்சு. வீடெல்லாம் சாத்திக்கிட்டு கிடக்குற எங்கன்னே கிளம்பிட்ட. வருவாயா நான் கூட உன்னை தான் கூப்பிடலான்னு நினைச்சேன். துணை மாப்பிள்ளைக்கு வேணும்ல. எனக்கு கல்யாணம் ஆக போது தெரியுமா. அது இப்பதான் பொண்ணு பார்க்க போறேன். இன்னும் முடிவு பண்ணல. முடிவாயிரும் நம்பிக்கை இருக்குது. நம்ம கிளவி இருக்குதுல ஒரு கிளவியே அது பொண்ணு பார்த்து வச்சுக்கேன்னு சொல்லிச்சுரா. அடடே என் ராசா உனக்கு கல்யாண காலம் வந்துருச்சா. 42 வயசுல கல்யாண காலம் வந்துருச்சு என் ராசாக்கு. நீ கவலைப்படாதனே. நீ இப்படியே போனேன்னா உனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி போனாதான் பொண்ணு கொடுப்பாங்க பாத்துக்க. நீ இப்ப வா உன்னை ஒரு நிமிஷத்துல நான் மாத்தி கட்டுறனாலே மட்டும் பாரு. என்னடா சொல்ற இந்த வேட்டிக்கு சட்டைக்கு என்னடா இருக்குது. சரி வா ஏதோ மாத்திரேன்னு சொல்ற. டே கருவாயா என்னடா இது பரதேசி பை மாதிரில இருக்குது. இதை போட்டு போனேன்னா எனக்கு பொண்ணு தர மாட்டாங்கடா. வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்கடா. பேசாட்டு நான் கையிலேயே லுங்கியே ஏதாவது உன்னை கட்டிட்டு வந்துடுறேன்டா. என்னை விட்டுரு. மண்டையில வேற செம்பட்டை கையை அடிச்சு வச்சிருக்கடா. என்ன இந்த காலத்துல எல்லாம் பேண்ட் சட்டை லுங்கி எல்லாம் போட்டு போனா காதலிக்க மாட்டாங்க பாத்துக்க. இந்த மாதிரி போட்டு போனேன்னதான் உன் மேல அந்த பொண்ணுக்கு பிரிய வரும். அதனால நீ இந்த மாதிரி போட்டு போனாதான் அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கும் பாத்துக்க. என்னடா கருவாயு எனக்கு ஏதோ ஒரு அசிங்கமா இருக்குதுடா இதை போடுறப்ப. என்னடா சங்கிலி கிளியர் நாய் மாதிரி கட்டி விட்டுருக்குற. எனக்கு வேற ஒரு மாதிரியா இருக்குது இதை போட்டு நடக்கிறதுக்கு. அசல் ராப்பிச்சக்கார மாதிரி இருக்குடா. என்ன இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க வேட்டைக்காரன்ல வர விஜய் மாதிரியே இருக்க தெரியுமா. சூப்பரா இருக்க. வா வா போவான். ஐயோ கருவாயா நாய் கடிக்க வருதுடா. ஐயோ விரட்டி விட்றா. ஐயோ என்ன நான் இருந்தா 4 பேர்த்த கடிக்கத்தானே வரோம். இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கலாமா. பயந்துட்டு பின்னாடி போனா என்ன அர்த்தம். நான் என்ன கடிக்கத்தானே வரோம். அது என்னை மட்டும் தான் கடிக்க வருது. நான் ஏதோ வித்தியாசமா தெரியற மாதிரி இருந்தாலும் அவர் கடிக்க வருது. என்ன நீ சும்மா இருந்தே நான் விரட்டி விடுறேன். ஷோ பா போ கழுதா. நம்ம அண்ணன் தடி அண்ணன் தான். அம்மா அண்ணனை விட்டுரு என்ன போ. இல்லை தடியா உனக்கு பொண்ணு பார்க்கறதே பெரிய விஷயம். இதில் என்ன நாய் சங்கிலி ஈஞ்சங்கல்லாம் போட்டுட்டு ராப்பிச்சக்கார மாதிரி வந்திருக்கிற. காதில் பாரு தொங்கட்டான்லாம் போட்டுக்கிட்டு என்னல இது ட்ரெஸ்ஸு ஆளு முகரையும் பாரு. கிளவியா உனக்கு சும்மா இரு. இந்த காலத்தோட ட்ரெண்டிங்கே உனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த காலத்தில் இப்படி இருந்தா தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்குது. அவங்களுக்கு இவங்களை பார்த்தமே பிடிச்சிடும் பாருவே. தடியனே தான் அழகா இருக்காரே. என் தடியா கொஞ்சம் உட்கார அந்த பிள்ளைய கூப்பிட்றேன். ஒழுங்கா மனசுக்கு போனாத மாதிரி பேசல. அப்பனத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா. எரி கோமனவல்லியே கொஞ்சம் வெளியே வாடியே. எரி கோமனவல்லியே உன்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ள அங்கே உட்காந்துருக்கேன் பாரு. போய் பாருறியே. தடியண்ணே உனக்கு என்ன வயசா இல்லை. இந்த கிளவியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கல்யாணத்தை போய் நிறுத்துறேன். நம்ம நாளைக்கு போய் நல்ல பொண்ணா பார்த்துக்கலாம். பேசாட்டிருந்தேன். டே கருவாயா இப்படியோ சொல்லி சொல்லி எனக்கு 42 வயசு ஆயிடுச்சுடா. இதுக்கு மேல நீ சொன்னாலும் சொல்லினாலும் எனக்கு வயசு இல்லை பார்த்துக்க. ஏதோ ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாழை விடு நீ.
அட என்ன இது பொறுக்கி பை மாதிரி இருக்கிற இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இவன் ஆளு முகரை பாரு நாய்ச்சங்கிலி எல்லாம் போட்டுக்கிட்டு பரதேசி பை மாதிரி உட்காந்துருக்கிற இவனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? வாழ்க்கையை குளியில தள்ளிடாதீங்க பாட்டி. கோமனா நீ அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் அப்ப மூஞ்சிக்கு ஜாடைக்கு எல்லாத்துக்கும் தான் அப்படி இருப்பேன். ஆனா உண்மையிலே நான் ரொம்ப நல்லவே பார்த்துக்க. வேட்டி சட்டை தான் போட்டிருப்பேன் இவனாலதான். பாட்டி அந்த செம்பட்ட முடிக்காரன் எனக்கு பிடிக்கல பாட்டி. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அவன் மூஞ்சி முகரை பாருங்க அச்சஸ்ல ராப்பிச்சக்காரி மாதிரி இருக்கிறான். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவன் கூட நான் எப்படி வெளியே போவேன்? வெளியே போனா நாய் போற என்னதான் தோர்த்தோம். ஏடி கோமனா அப்படிலாம் சொல்லாதடி. அவன் ஆள் பார்க்கத்தான் அப்படி இருக்கிறேன். எப்பவும் நல்லா தான் இருப்பியான். இந்த கருவாயம் பேச்சை கேட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பியான் பார்த்துக்க. இதை வச்செல்லாம் ஆனால் விளக்கிறாதடி. அவன் பாவம் நல்லவன் பார்த்துக்க. கோமனா உனக்கு பாட்டு பாட தெரிஞ்சான்னு ஒரு நல்ல பாட்டை எடுத்து விட கோமனா. நீ பார்க்க எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? எடுத்து விடு கோமனா பாடுவோம். சூச்சு மாறி உனக்கு புரிச்ச யாருமா? ஊலமுக்கு காரைமா சூச்சு மாறி உனக்கு புரிச்ச யாருமா? இந்த தடிய சம்பட்டையும் தானம்மா சூச்சு மாறி. போதும் போதுமா, வேற பாட்டு பாடலாமே. நான் ஊழமுக்குக்காரில் இல்லை. என் மூக்கு எப்பவுமே நல்லா சுத்தமா இருக்கும். இங்க உட்காந்துருக்கான் பாத்தியா, இவன் மூக்கு தான் ஊழமுக்கு. இதை நார்மலா அது கருவாச்சி தான் இவனுக்கு பாடணும்னு நினைக்கிறேன். சரிங்க, என் பாட்டு நல்லா இருந்துச்சுல, என் கூட வந்து கொஞ்சம் நேரம் பேசுங்க. உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இப்பவே வீட்டை விட்டு போயிருங்க. நான் எதா இருந்தாலும் பேசிதான் முடிவெடுப்பேன். நான் பின்னாடி காத்திருக்கிறேன், நீங்க ஓடி வாங்க. இல்லை தடியே சொதப்பிடாதெல்லாம் நான் இப்பதான் பேசி வச்சிருக்கிறேன். ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு கமிஷனை கொடுத்துட்டு புரியுதா? போயிட்டு வாழ. இவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அடியே கோமனா, மாமா வேலைக்கு கிளம்பிட்டேன். அது முடிக்க வீட்டுல பத்திரமா இரு. என்ன வந்து உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரேன்டியா? என்ன மாமா எப்ப பார்த்தாலும் நீ தனியா விட்டுட்டு போறீங்க? இந்த மாட்டு வண்டியில நானும் கூட வரணும்னு ஆசையா இருக்கு. நம்ம அப்படி போனோம்னு வச்சுக்கோங்க, ரஜினி மீனா மாதிரியே இருப்போமா. ஐயோ உனே இந்த மாட்டு வண்டியில ஏத்துனேனா ரஜினி மீனா மாதிரி இருக்க மாட்டோம். மாட்டு வண்டியில குட்டியான ஏத்துன மாதிரி இருக்கும். மாமா விட்டுட்டா போறீங்க? இப்ப வந்து எப்படி ஓடி வந்து ஏறேன் பாருங்க. ஏ ஐயோ வண்டி மேல தூக்கிருச்சே. அட கடவுளே. மாமா 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 எங்க போனீங்க? மாமா எங்க மாமாவை காணோம். ஐயோ மாமா. ஐயோ மாட்டு கொம்பு அச்சோ இறங்கிருச்சே. நீ மாட்டு கொம்புல லுங்கி மாட்டிக்கிச்சு எடுத்து விடுறிய. ஐயோ என்ன மாமா இப்படி ஆயி போச்சு? ஐயோ மாமா படுத்து எந்திரிக்க மாட்டாரே. மாமா எந்திரி மாமா, மாட்டு வண்டியை போட்டு மாமா போவோம். என்னது மாட்டு வண்டியை போட்டுடுமா? வண்டியை வச்சு வீட்டுக்குள்ள போட்டணும் போடி ஐயோ முடியல, சிரிப்பு அடக்க முடியல. நல்லா இருக்குமே. பாட்டி பாட்டி எனக்கு இந்த பரதீச பையன் வேணாம் பாட்டி. பாட்டி இதை என்னெல்லாம் ஆச்சு? எதுக்குள்ள வாழ்ந்துட்டு வாதா? உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லி அனுப்பினே அவட்ட நல்ல முறையில பேசுன்னு சொன்னா இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்? வரப்ப இந்த கருவாய் தான் ஒரு கவிதை சொல்லி கொடுத்தா. அந்த கவிதை எப்படியும் அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க அவங்கள்ட்ட மயக்கிடுவாங்கன்னு சொன்னியா. நான் அதை சொன்னேன், இவ அழுதுட்டா. உனக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிருக்காமா? எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. வாழ்ந்த நீ நினைமும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வோன்னு நினைக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மட்டுமே. என்னங்க உங்களை எனக்கு ஆரம்பத்துல பிடிக்கல. ஆரம்பத்துல பரதேசி பையன் மாதிரி தான் இருந்தீங்க. ஆனா இப்ப உங்க பேச்சே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தோணுது. என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கவிதையா சொல்லுங்களே. எழுதி வச்சிருக்கிறேன். உன் முடியோ எலிவாள், உன் கண்களோ ஆந்தை கண்கள், உன் பார்வையோ கொல்லிக்கண், ஆக மொத்தத்தில் நீ ஒரு யானை, உன்னையே என் சட்டையில் வரைந்துள்ளேன். என்னது நான் ஒரு யானையா? என்ன தைரியம் தான் என்னை யானை சொல்லி உன் சட்டையில வரைஞ்சிட்டு வந்து வேணுமே ஒம்பளுப்ப. அட பாவி, உன்னே போய் நம்பி நான் பேசினே பாரு. தடிமட்ட பையலே, நீ பெரிய ஒல்லி நடப்பாடா உனக்கு. செம்பட்டையா மண்டே ஆஞ்சு புடியும் பார்த்துக்க. ஆளு முகரையும் பாரு. பாட்டி என்னடா இது? நம்ம நல்ல கவிதையை தானே சொன்னோம். இதே கவிதை எழுதுனா இப்படி எழுதுறது, அவளை வர்ணிக்கிற மாதிரி எழுதணும்ல. இனி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா இவன் வாழ்க்கை முழுக்க இப்படியே சொல்லிதான் நீ உங்களுப்பா. இவன் எனக்கு வேணாம், வெளியே போங்க எல்லாரும். தடியனே, இதை விட நல்ல வாய்ப்பா உனக்கு கிடைக்காது. பேசாட்டு கழிச்சு விட்டு வந்துரு, போயிடலாம். சி செம்பட்டையன் ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்கிறான். வாங்கப்பா வாங்க, சாப்பாடு போட்டிக்கு தயார் இருக்கீங்களா? இது ஃப்ரைட் ரைஸ் போட்டி. இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா 5000 ரூபாய் தருவேன் பார்த்துக்கோங்க. எல்லாரும் ஓடி வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு போங்கப்பா. என்னது ஃப்ரைட் ரைஸ் போட்டியா? நானும் கலந்துக்கலாமா? ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ கொடுப்பீங்க? நிறைய கொடுப்பீங்களா? ஆனால் நிறைய கொடுத்தா என்னால் சாப்பிட முடியாது. எப்படி நான் போட்டியில் கலந்துக்கிறதுன்னு தெரியலையே. இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு. ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி தட்டில் நிறைய போட்டு கொடுப்பேன். அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய். அப்படி சாப்பிட்டு முடிக்கல நீங்கள் எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. போட்டிக்கு தயாரா இருந்தா நீங்க தாராளமா வந்து கலந்துக்கலாம். ஏன் நீ பயந்துட்டு இருக்கிற? உன் சைடு தான் கருவாயா இருக்கிறானே, அவனை கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சா அவன் புறாத்தி தின்னுபுட்டுற போயிடறான். அவன் தான் சரியான தின்னி போயிலாச்சு. அவனை எப்படியாவது சம்மதப்படுத்தி கூட்டிட்டு வா. அவன்கிட்ட எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு வா. அப்பனா அவன் சாப்பிட்டு நீ பேசாட்டு காசை வாங்கிட்டு போயிடலாம்ல. அட இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குது. அவன் ஓசிச்சு ஒருனா ஆளா வருவானே, அவனை சாப்பிட விட்டு இங்கேருந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காசை வாங்கிக்கிறேன். இந்தா வரேன் கருவாயா.
டே கருவாயா, அண்ணே உனக்கு இன்னைக்கு ஃப்ரீயாக சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன் பார்த்துக்க. அதனால உனக்கு வேணுங்கிறத சாப்பிடு. உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லு, அண்ணன் வாங்கி கொடுக்குறேன். என்ன வேணா பரோட்டா வாங்கி தரியா? பரோட்டானா எனக்கு ரொம்ப பிடிக்குனே. வா கடையில் போய் பரோட்டா சாப்பிட்டு வருவான். ஐயோ டக்குன்னு பரோட்டா டே பரோட்டாலாம் வேணாண்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்குது, அங்கே போய் வேணுங்கிற அளவு சாப்பிடு. அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிரு எப்படியாச்சு. அப்போனா நல்லது சரியா? உனக்கும் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. ஒரு ஃபுல் தட்டு தருவாங்க, சாப்பிட்ற எல்லாத்தையும். என்னன்னே ஃபுல் தட்டு இழு தட்டை? நான் 4-5 தட்டா இருந்தாலும் தின்னு முடிச்சிடும். உனக்கு தெரியாதா? கருவாயனோட உடம்பை பற்றி உனக்கு தெரியாதாக்கும். சரி வா போய் சாப்பிடுவோம். கருவாயா, இதை வச்சு தான் அண்ணன் மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு நான் நினச்சிக்க முடியும் சரியா? இதை நீ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாதான் அண்ணன் மேலே நிறையா பாசம் வச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அண்ணன் மேலே பாசமே இல்லைன்னு உனக்கு அர்த்தம். சரி கருவாயா, உட்காந்து சாப்பிட வரமி, நல்லா சாப்பிடுப்பா. சரிண்ணே, உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்றதுல நான் காட்டுறேன் சரியா? ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வர சொல்லி நான் சாப்பிட்றேன் உட்காந்து. 2 hours later. அப்பப்பா என்னால் சாப்பிட முடியல தடியண்ணே. இதுக்கு மேலே என் மேலே சாப்பிட முடியாது. உன் மேலே பாசம் இல்லைனே வச்சுக்கையே. நான் கிளம்புறேன். என்ன போதும், உன் பாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா? டே கருவாயா, என்னடா இது இப்படி சொல்லிட்டு போற? ஒன்னால எனக்கு 5000 ரூபா லாஸ் ஆக போகுதுடா. தயவு செஞ்சு உட்காந்து 4 வயதானே எடுத்து அமுக்கு கருவாயா, தயவு செஞ்சு அமுக்குப்பா. என்னண்ணே இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா செத்தே போயிடுவேன் பார்த்துக்க. ஒரு அளவு தான் எல்லாமே. உன் பாசத்துக்கு ஒரு அளவு இருக்குது. போதும் எனக்கு, போ. 5000 ரூபா கொடு, 5000 ரூபா கொடு. கருவாயை நம்பி இறங்கினில, இதான் உனக்கு கதி. பார்த்துக்க, 5000 ரூபா கொடு. 5000 ரூபா கொடுமாதான் நீ. எல்லாம் அந்த கருவாயை நம்பினால தான் 5000 ரூபா போச்சு. கடவுளே, என்னத்தை தான் பண்ணுறது? என் 5000 ரூபா திங்காம நங்காம போச்சே. என்ன அப்படியே என் கமிஷனை எடு, நான் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். சரி இந்தா உன் கமிஷன் 2500 ரூபா. கிளம்புப்பா. என்ன கமிஷன்ப்பா? என்ன கமிஷன்? என்ன 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? இந்த ஆளை உனக்கு தெரியுமா? அது ஒன்றும் இல்லை தடியண்ணே. நீ எப்படி என்னை சாப்பிட வச்சு காசை வாங்கிட்டு போலன்னு நினச்சேன். நாங்கள் அதுக்கு முன்னாடியே பிளானை போட்டோம்ல. நாங்கள் 2 பேர் பேசி வச்சுட்டு தானே இந்த பிளானையே பண்ணதே. நான் நினச்சேன்னா அந்த முழு ஃப்ரைட் ரைஸையும் சாப்பிட்ருப்பேன். ஆனால் உனக்கு சாப்பிட்டா என்ன பண்ணியிருப்பேன்? காசை வாங்கிட்டு நீ ஓடி போயிருப்ப. அதான் நாங்கள் என்ன பேசி வச்சுக்கிட்டோம். நான் சாப்பிட முடியாமல் எந்திரிச்சாரேன். கடைசியில் எனக்கு கமிஷனை கொடுத்துரு. அந்த தடியை வேற 5000 ரூபா கொடுப்பான்ல. உனக்கு 2500, எனக்கு 2500. சரியா போச்சா? அப்படின்னு பேசி வச்சா அதேபடி நடந்துருச்சு. ரொம்ப நன்றி தடியனே, நான் கிளம்புறேன். என்ன பாவி, நான் தான் முட்டாளாயிட்டேனா? எவ்வளவு நேக்கா வேலையை பார்த்து விட்டு போயிட்டாயா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.